கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷோ தான் காமிக்கிறாங்க. அவளை ஜெயிலில் போட்டு அங்கே கைதிகள் எல்லாமே பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க. அவள் தன்னோட ஸ்டோரியை சொல்கிறா. நான் ரொம்பவே ஆசையாக எனக்கு சொந்தமாக ஒரு ஃபேமிலி இருக்குன்னு சொல்லிட்டு போனேன் பார்க்குறதுக்காக. பட் அந்த ஃபேமிலி அடாப்டட் சைல்டுக்கு அங்கே ரொம்பவே ஃபேவர் பண்ணி என்னை வந்து ஜெயிலில் போட்டாங்க. எல்லாருமே என்னை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். பட் அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கான பதிலடியை நான் கொடுப்பேன்னு அவள் சொல்கிறா. ஃபேமிலியை காமிக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்களோட பொண்ணு யாவும் வந்து வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கமான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்துமே அந்த பொண்ணு ரொம்ப அங்கே வெல்கம் பண்ணி அங்கே பேசுகிறாங்க. அப்போ பார்த்தா இப்படி நியூ லார்ட் இன்னைக்கு வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோயின் அங்கே மாஸ்க் எல்லாமே போட்டுட்டு அங்கே வந்து நிற்கிறா. அதை பார்த்ததுமே அந்த டோட்டல் ஃபேமிலிக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, நீ எதுக்காக இங்கே வந்த, நீ மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே, நான் இங்கேருந்து போயிட்டேன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, உங்களோட டோட்டல் குடும்பமே ஒன்று நம்ம போயிடும் அப்படின்றத அவ சொல்றா. அப்போ இந்த லீக்கு ரொம்ப கோவமாயிட்டு, என்ன தைரியம் தான் நீ இப்படிலாம் பேசிட்டு இருப்ப, உனக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்க தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போயிட்டான். உடனே அந்த யாவ் வந்து, சிஸ்டர் திரும்ப ஜெயிலேருந்து வந்துட்டாங்கன்னா இந்த வீட்டில் எனக்கு என்ன வேலை இருக்குது, நான் இந்த வீட்டோட அடாப்டட் சைல்டு தானே, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ட்ராமா பண்ணதுமே, இந்த குடும்பத்தில் போக வேண்டிய ஒரே ஆள்னா அது இந்த ஷூ மட்டும்தான், நீ கிடையாதுமா அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. லீ ரொம்ப கோவமாயிட்டு, நீ இப்படிலாம் சொன்னால் இங்கே போக மாட்டியா, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே அடிக்கிறதுக்கு போகிறான். பட் அங்கே அந்த அடி பார்த்தா அவளோட சக்தியை யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணதுமே யாவும் மேலே போய் பச்சது. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நான் இவ்வளோ தான் நான் அடிக்க வந்தேன், எப்படி அந்த அடி அவளுக்கு போச்சு, ஓ உன்னோட எனர்ஜியை நீ பயன்படுத்துறியா, நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஓல்டு மேன் அங்கே வீட்டுக்குள்ளே என்ட்ரானதுமே எல்லாருமே அங்கே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அவரை வெல்கம் பண்ணிட்டு, இப்போ நம்ம வந்து வெல்கம் பண்ணணும், நம்ம அதுக்கு போய் அங்கே வாசலில் வெயிட் பண்ணணும், பட் அதுக்கு முன்னாடி இவ்வளோ இங்கேருந்து போக வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு அங்கே சண்டை போடுறாங்க. இந்த சைடில் பார்த்தா ஒரு ஓல்டு லேடியை காமிக்கிறாங்க. அவங்ககிட்ட நியூ லார்ட் இவங்க தான் சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோ காமிச்சதுமே பார்த்தா அது நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ. அதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு, ஷென் ஃபேமிலியோட பொண்ணு நியூ லார்ட் ஆகிட்டாலான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ஷாக்குமே ஆகிட்டு இருக்காங்க. நம்ம போய் வெல்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு டோட்டல் குடும்பமே ஹீரோயினை ரொம்ப மரியாதை இல்லாமல் ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒன்று மாதிரி ஒரு ஃப்ராடுக்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே இடம் கிடையாது, மரியாதையோடு நீ இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அந்த உடனே நல்லவுமா நடிச்சிட்டு இருக்கா. இது தயவு செஞ்சு நீங்கள் யாரும் கோவப்படாதீங்க, சிஸ்டர் ஜெயிலேருந்து திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கானா, அவளுமே இந்த மூமெண்ட் எல்லாமே என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறா அப்படின்றத சொன்னதும், பட் அதுக்கெல்லாம் இவளுக்கு தகுதி கிடையாது, இவ ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே, நான் இங்கேருந்து போயிடுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் டோட்டல் குடும்பமே என் முன்னாடி வந்து நீடன் பண்ணி மன்னிப்பு கேட்டாலுமே கண்டிப்பாக நான் திரும்ப வரமாட்டேன், உங்களுக்குமே வந்துட்டு எந்த நன்மையும் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், ஓ உங்ககிட்டலாம் வந்துட்டு நாங்கள் பேசுகிற லெவலுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவங்க ரொம்பவே மோசமாக அங்கே வந்துட்டு பேசுகிறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்குமே பயங்கரமான கோவமாயிடுச்சுக்கு, இந்த குடும்பத்துக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த தாத்தா சொல்கிறாரு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு தான், பட் ஆனால் இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற லெவலுக்கு உனக்கு ஒர்த்து கிடையாது, நீ பேசாமல் இங்கேருந்து போயிரு, இந்த இடத்துல நீ இருக்க வேணான்னு சொன்னதும் அவளுக்கு அதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இந்த மூமெண்ட்டுக்காக எத்தனை வருஷமாக நான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சோப்பாங்க, நீ போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரேஸ்லெட் செயின் எல்லாமே நீ கொண்டு போயிரு, உனக்கு தான் செட்டி கொடுத்ததோ அதை வாங்கி அவள் கீழே போச்சலாம், இதெல்லாம் அழுக்குப்பட்டது, நான் கொண்டு போக மாட்டேன்னு சொன்னதும், என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசுவ, உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த லீ ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கான். எல்லாமே கொண்டு வர்றாங்க நியூ லார்டுக்காக சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அப்பாவை பார்த்தா, யாவ் நீ தாம்மா வந்து சர்வ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து, சிஸ்டர் நியூ லார்டுக்கு நான் சர்வ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது கோவலாம் இல்லை, நீங்கள் எது கவலைப்படுறீங்களான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்போ அந்த லீயை பார்த்தா ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். இவளுக்கெல்லாம் வந்துட்டு அதுக்கெல்லாம் தகுதி கிடையாது, அது இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு அசிங்கப்படுத்திச்சேக்கான். அப்போ அங்கே லூ ஃபேமிலியை சேர்ந்து அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னதுமே இவங்க உடனே அங்கே வெல்கம் பண்ணுறதுக்காக வெளியே போனதுமே நம்ம ஹீரோயினாவே அங்கே அடிக்கிறதுக்காக வர்றான். பட் அவனே அங்கே பேக்கில் போய் கீழே விழுந்து அவனுக்கு அடிபட்டு போயிடுது. திரும்பவுமே அவன் அங்கே அட்டாக் பண்ண வந்துச்சேக்கான். பட் அவனோட ஃபேஸ்லேயே வந்துட்டு கீழல் விழுந்து அங்கே பெரிய அசிங்கமாக போயிடுது. சொல்கிறா, இவங்க வீட்டை விட்டு இப்போ வெளியே போக போகிறாங்கன்னா இந்த குடும்பத்துக்கும் இவங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு உறவுமே இருக்கக்கூடாது, எல்லா உறவுகளையுமே ஃபினிஷ் பண்ணி விட்றலாம் அப்படின்றத சொன்னதும் அப்போ ஹீரோயின், நான் ரெடியாக இருக்கேன், பட் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு என் முன்னாடி வரும்போது நீங்கள் வந்து ரொம்ப
ரொம்ப மோசமான நிலைமையில் இருப்பீங்க, நீங்கள் என்ன கெஞ்சினாலும் நான் வரமாட்டேன்னு சொல்கிறா. ஸோ அந்த உறவுகளை முறிக்கிறதுக்கான மூமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த யாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஃபைனலாக என்னோட திட்டம் பழிச்சிருச்சு, இத்தனை நாள் கனவுமே நிறைவேற போகுதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க நியூலாடோட ஃபோட்டோ இதான் செட்டு காமிக்க போனால் மாஸ்டர் வாங்க உள்ள வேமா, அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்துட்டு அந்த ஃபோட்டோவை கூட பார்க்காம அவருங்க உள்ளே போக வேண்டியதாக இருது. ஸோ திரும்ப அவங்க வந்து கத்தி எடுத்துகிட்டு அட்டாக் பண்ண வந்ததுமே பார்த்தா அங்கே மேகம்லாம் மின்னல் வெட்டி இருட்டாகி ஒரு மாதிரி வந்துட்டு பயங்கரமாகிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் வந்துட்டு என்னால் தாங்க முடியாது, தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போயிரு, எதுக்காக இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்க, இப்போ நியூ லார்ட் வந்துடுவாங்க, எங்களுக்கு பிரச்சனை ஆயிருன்னு சொன்னதும் வச்சுட்டு பார்த்தியா உனக்கு எனக்கு நடுவில் எந்த ஒரு உறவுமே கிடையாது, தயவு செஞ்சு நீ வந்துட்டு இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அதே மாதிரி அங்கே வந்து கை நாட்டு வச்சுட்டு எனக்கு உங்களுக்குமே இதுக்கப்புறம் எந்த ஒரு உறவுமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே அங்கேருந்து கிளம்பிடுறா. எல்லாருக்கும் சந்தோஷம்தான், பட் மெயினாக ரொம்ப சந்தோஷமாகிறது நம்மளோட யாவ் தான். அவள் தான் ரொம்பவே ஹாப்பியாகிட்டேக்கா. ஸோ அவள் வெளியே போகிற டயத்தில் கரெக்டாக அந்த ஓல்ட் லேடி அந்த லூ ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே வந்து நீட்டன் பண்ணிவிட்டு அவங்க மரியாதை செலுத்தினதுமே அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிடுது. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவ ஒன்று நியூ லாடெல்லாம் கிடையாது அப்படின்றத சொன்னதும் ஆயிட்டீங்களா, என்கிட்ட ஃபோட்டோ வந்து ரிசீவ் ஆச்சு, கண்டிப்பாக வந்துட்டு இவங்க தான் நியூ லாட் அப்படின்றத சொன்னதுமே இவ 10 வருஷமாக ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இப்போ தான் ஜெயிலேருந்து வெளியே வந்திருக்கா, சரியான இவ ஒரு ஃப்ராடு கல்ப்ரேட், இவ எப்படி வந்து நான் நியூ லாடாக இருப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவுமே மோசமாக அந்த டோட்டல் ஃபேமிலியும் பேசுது. மெயினாக அந்த யாவ்தான் ரொம்ப ஹீரோயினை பற்றி அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்கா. பட் அந்த ஓல்ட் லேடிக்கு ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, முட்டாள் மாதிரி பேசாதீங்க, நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு பனிஷ்மெண்ட் அடையிறது கூட தகுதி இல்லாமல் போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு கிடைச்ச ஃபோட்டோ அது ஃபேக்காக இருக்க சான்ஸே கிடையாது, இவங்க தான் நம்மளோட நியூ லார்ட் அப்படின்ற சைட்டு அவங்களுமே அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தா அந்த லீ வந்து அங்கே நம்ப மாட்டான். அங்கே மிஸ்டர் ஷென்மே ரொம்ப மோசமாக தான் பேசிகிட்டு இருக்காரு. வீட்டில் இருக்க எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த தாத்தா எல்லாருமே மோசமாக அங்கே பிஹேவ் பண்ணிட்டு பேசுகிறாங்க. உண்மையிலே வந்துட்டு இது நடக்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோ ஏன் ஆமாம் நான் ஒரு கல்ஃப்ரீட் அப்படின்ற சொன்னதும் பார்த்தீங்கல்ல இவ வாயால் உண்மையை ஒத்துக்கிறான்னு அந்த லீ சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் அப்படிதான் நீங்கள் வந்து பழி சுமத்தி என்னை கொண்டு போய் ஜெயிலில் போட்டீங்க 10 வருஷமா, நான் தப்பே பண்ணாமல் தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ இப்போ உங்களுக்கு உண்மைகள்லாம் வெளியே வரணுமான்னு சொல்லிட்டு தன்னோட சக்தி அந்த யாவும் மேலே யூஸ் பண்ணதுமே அவள் பார்த்தா தன்னோட உண்மைகள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. உண்மையான கல்ப்ரேட் நான் தான் வந்துட்டு அந்த பர்சனை கொலை பண்ணி கடைசியில் வந்து இவன் மேலே வந்து பழிய போட்டுட்டேன், அந்த இடத்துக்குமே இவளை கூட்டிகிட்டு வந்துட்டு இவன் மேலே பழி விழுகிற மாதிரி பண்ணேன், ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் மாற்றினதே நான் தான் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கா. ஐயோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு எதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ என் வாய் கண்ட்ரோல் இல்லாமல் அது பாட்டு பேசுதேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. பட் இருந்தாலும் பாட்டு வந்துட்டு அவளோட வில்லத்தனமான குணம் எல்லாத்தையுமே அங்கே சிரிச்சிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னா என்னோட தப்பே பண்ணாத பொண்ணு வந்து ஜெயில் தண்டனை அனுபவிச்சாலா உன்னாலையா அப்படின்றத சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப கோவமாயிட்டு 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு ஃப்ராடு பண்ணிட்டு இருக்க இவளோட பேச்சை நீங்கள் நம்பிட்டு இருப்பீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறான். அவள் வந்து என்னோட சிஸ்டர், இப்போ இந்த குடும்பத்தில் நாங்கள் வந்துட்டு அவளை வளர்த்துருக்கோம், அவள் கண்டிப்பாக வந்துட்டு முறை தவறி போயிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவளும் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு அவளுக்காக அவன் பேசிட்டு இருக்கான். அப்போ நீ தான் இதெல்லாம் பண்ணையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவளை பார்த்தா ஒரு பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு பெத்த பொண்ணு வேணும் நம்பிக்கை வைக்காம நீங்கள் வந்துட்டு என்ன வந்து அவ்வளோ தூரத்துக்கு நம்பிக்கை வச்சிங்க, உங்களால் நம்ப கூட முடியாது, நான் எவ்வளோ தூரத்துக்கு க்ரைம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க சிரிச்சுட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு அவளை போட்டு அடிச்சிட்டாரு. கீழே விழுந்துட்டு அழுக ஆரம்பிச்சதும் அப்போ அந்த லீ ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னா உன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அந்த பொண்ணோட வாயால் இதெல்லாமே நீ சொல்ல வச்சிருக்கியா, நீ இப்படிலாம் பண்ணுறதுனால இந்த வீட்டோட பொண்ணா நீ மாறிடுவியான்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். வந்துட்டு இந்த பொண்ணு வந்து நம்மளோட லார்டாக இருக்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. பட் அந்த ஓல்ட் லேடிக்கு ரொம்ப கோவமாயிட்டு நிப்பாட்டுங்க, நானும் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கேன், வாய்க்கு வந்தபடி நம்மளோட லார்டை பற்றி இவ்வளோ மோசமாக நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமான கோவமாகி போயிடுறாங்க. அப்போ ஓல்ட் மேன் சொல்கிறாரு கண்டிப்பாக வந்துட்டு அந்த பொண்ணாக இருக்க கூட சான்ஸ் இருக்குது, ஏன்னா இது எல்லாமே பழகிறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும், 10 வருஷம் இந்த பொண்ணு ஜெயிலேருந்து வெளியே வந்திருக்கானா கண்டிப்பாக அங்கவே எல்லாமே டீச் பண்ணி வந்திருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ஒரு பக்கங்க சொல்கிறாரு. பட் ஆனால் மற்ற பர்சன்ஸ் யாரும் அங்கே நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. அப்போங்க ஹீரோயின் இந்த குடும்பத்துக்கு எனக்குமே இதுக்கப்புறம் எந்த ஒரு உறவும் கிடையாது, நான் இந்த குடும்பத்தை விட்டு வெளியே ஏறினதுமே கண்டிப்பாக இந்த குடும்பம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மன்னிப்பு கேட்டாலுமே உங்களுக்கு எந்த மன்னிப்பு கிடைக்காது அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ உடனே இந்த
யாவ் அவளோட ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிடுறா. என்னால் கண்டிப்பாக இதெல்லாமே வந்துட்டு பொறுத்துக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவளோட மாஸ்க்கை போய் ரிமூவ் பண்ணதே அவங்களோட டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பயமாயிட்டு அப்போ அவங்க அம்மாங்க வந்துட்டு நீ ஃபஸ்ட்டே இது எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமேமான்னு சொல்லிட்டுங்க சாரி எல்லாமே கேட்டதுமே நீங்கள் என்னைக்கு வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, என்னை ஜெயிலில் நீங்கள் பார்க்க வந்தப்போ அவங்க எல்லாரும் என்னை எப்படி புள்ளி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீங்கள் இந்த வீட்லேயுமே எனக்கு பல கொடுமைகள் நடந்த பையுமே அந்த அடாப்டட் பொண்ணுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, என்னை ஒரு மனுஷியாக கூட மதிக்க விரும்பல அப்படின்றத அவள் சொல்லிட்டு இந்த குடும்பத்தை கண்டிப்பாக நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி அவள் ரொம்ப கோவமாயிட்டு அந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் மேலே எடுத்துடுறா. அதை பார்த்துட்டு அந்த ஓல்டு மேன் பயந்து போயிடுறாரு. அப்படின்னா கண்டிப்பாக இவங்க தான் நம்மளோட லார்டான்னு சொல்லிட்டு சோப்பாங்க ஷென் ஃபேமிலியை தயவு செஞ்சு நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பேசுனதுமே அதை கேட்டுட்டு இந்த குடும்பம் எனக்கு பல விதமான கொடுமைகள் பண்ணியிருக்கு, என் மேலே வந்து பல பழிகள் போட்டிருக்காங்க, இவங்களுக்கு கண்டிப்பாக மன்னிப்பே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டேக்கா. ஸோ அவங்க ஓல்ட் லேடி அங்கே நம்ம ஹீரோயின் முன்னாடி நீடன் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் அங்கே வந்து ஸ்டே பண்ணிக்குவீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே கண்களுக்கு யோசிச்சு இதுக்கு பதில் சொல்கிறேன்னு அவள் சொன்னதுமே ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது, நீங்கள் ஹெல்ப் பண்ண வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. ஏன்னாச்சும் உங்கள் குடும்பத்தில் எல்லாம் நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி பேசினதுமே இல்லை குடும்பம் ரொம்பவே நல்லா இல்லை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இப்போ என் ஹஸ்பண்ட் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காருன்னு அவங்க சொன்னதுமே அது நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு எல்லா விஷயங்களுமே தெரியுது. பார்த்தா அவரை சுற்றி ஏகப்பட்ட இவில் எனர்ஜி இருக்குது. அங்கே அவள் கையில் பார்த்தா ஒரு பிளாக் கலரில் கயர் மாதிரி வந்ததுமே அதை பார்த்துட்டு அவங்க ஷாக்காகி போயிடுறாங்க. அப்போ என் ஹஸ்பண்டை சுற்றி இந்த மாதிரி தான் இருக்கான்னு சொன்னதுமே அவன் அம்மான்னு சொல்கிறா. டோட்டல் குடும்பமே ஜஸ்ட் 3 டேஸில் இறந்து போயிடுவாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே கவலையாயிட்டு தயவு செஞ்சு என்னோட குடும்பத்தை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் குடும்பத்து மேலே இப்போ நிறைய சாபங்கள் இருக்குது அப்படின்றத சொன்னதும் ப்ளீஸ் நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. கோவமாயிட்டு எல்லாத்தையுமே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டீங்க அப்படின்ற சொல்லிட்டு திட்டாரு. பட் இருந்தாலுமே ஷென் ஃபேமிலியே அவளோட சொந்த ஃபேமிலி, கண்டிப்பாக மன்னிச்சு கொஞ்ச நாள் அவள் வீட்டுக்குமே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அந்த யாவ் சொல்கிறான், அங்கிள் நான் வந்து என்ன எனக்கு கரெக்டுன்னு தோணுச்சோ அதை தான் நான் பண்ணேன்னு சொன்னதுமே நீ வாய முடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. ஒன்னால தான் இத்தனை பிரச்சனையுமே சொல்லிட்டு சோப்பாங்க. அவங்க அம்மா அங்கே சொல்கிறாங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஷூ மட்டும் கிடையாது யாவுமே என்னோட பொண்ணு தான், நீ அவன் மேலே அப்படியெல்லாம் கை ஓங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சோப்பை பார்த்தா அங்கே மிஸ்டர் ஷென் அங்கே உள்ளே வந்துடுறாரு. நான் வந்து எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன், அவள் ஏதோ ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி ஏமாற்றிட்டு போயிட்டுருக்கா, அங்கே இருந்த கைதிகள் எல்லாருமே பக்கா வந்துட்டு ஃப்ராடு தான் அப்படின்றத அங்கே சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த யாவுமையா அப்படின்னா என் சிஸ்டருமே அங்கே வந்துட்டு அதில் ஒரு ஆள் தானே, அவளுமே ஃப்ராடாக தான் இருப்பா, அவள் வந்து அவளோட ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணி ஏமாற்றிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் எல்லாருக்குமே இதை கேட்டுட்டு நம்பிக்கை வந்துடுது. அப்போ அந்த லீமே சில எனர்ஜிலாம் வச்சு யூஸ் பண்ணி ஏமாற்றிட்டு அவள் போயிருக்கா, சரியான பக்கம் வந்துட்டு ஃப்ராடுன்னு சொல்லிட்டு அவன் வேற ஒரு பக்கம் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ திரும்பவுமே இந்த யாவோட பேச்சை கேட்டு அந்த குடும்பம் அங்கே நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு இங்கே நம்ம ஹீரோயினா அந்த ஓல்ட் லேடி அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க லூ ஃபேமிலி டோட்டல் குடும்பமே அங்கே நீடன் பண்ணிவிட்டு அங்கே வெல்கம் பண்ணுறாங்க. பட் ஹீரோயினை பார்த்ததுமே இது வந்துட்டு ஷூ ஆச்சே, இவளே ஒரு ஜெயில் கதி ஆச்சே, இவனும் நம்மளோட நியூ லார்ட் கிடையாது, இவ பக்கா ஃப்ராடுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. மரியாதையை கிளம்புன்னு சொல்லிட்டு பட் அவ்வளோதான் அந்த பாட்டி ரொம்ப கோவமாயிட்டு அவங்கள போட்டு அங்கே வந்து பொழந்து கட்டி விட்டுறாங்க. அடி வாய முடிட்டு பேசாமல் இருங்க, என்ன மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க மருமவங்க எல்லாருமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவ வந்து ஜெயில் கைது, இந்த குடும்பமே கை விட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் இதுக்கப்புறம் யாராச்சும் அவங்கள பற்றி ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தயவு செஞ்சு நீங்கள் என்னோட ஹஸ்பண்டை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அதே மாதிரி உள்ளே போனால் அங்கே ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு ஃபியூனலுக்கு ஏற்பாடு பண்ண மாதிரி பண்ணி வச்சுருக்கவுமே அதை பார்த்துட்டு அந்த பாட்டி கோவமாகி போயிட்டு யாரோட வேலைடா இதுன்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க பையன் அப்பா வந்துட்டு ரொம்ப மோசமான நிலமையில் இருக்காருல்ல, இப்போ வேணாலும் இறக்குறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, அதனால தான் சொன்னதும் இது பயங்கர கோவமாகி போயிட்டு அடி வெளுத்து விட்றாங்க. என்ன மாதிரி பிள்ளைங்கடா நீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னமே அவர் வந்து பிழைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக அவருக்கு எதுவும் ஆகாது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இனிமே ஆமாம் சான்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், இல்லை நான் அவரை போய் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எனக்குமே இவில் எனர்ஜி பாயிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னதும் அவங்க அதே மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. உள்ளே பார்த்தா இவங்க எல்லாருமே விளக்கெல்லாமே ஏற்றி வச்சு அவருக்காக அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த விளக்கு அணைஞ்சு போனதுமே அந்த ஃபேமிலி பேசுகிறாங்க, இன்றைக்கி இந்த இவரை காப்பாற்றுறதுக்கு யாராலையுமே முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அங்கே ஹீரோயின் அவர் அவங்க பார்த்ததுமே கண்டிப்பாக இவரை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்றத சொன்னதும் அவங்களோட மருமகளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே வயிறு எரியுது, அது எப்படி சரியாக வரேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க பையன் மிஸ்டர் வாங்குமே கண்டிப்பாக வந்துட்டு சரி பண்ண சான்ஸே கிடையாதுன்னு சொன்னதும் சரி பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் தன்னோட எனர்ஜி எல்லாமே யூஸ் பண்ணுறா. ஸோ அப்போ அங்கே
அந்த உடம்புல வந்துட்டு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகி ஒரு சின்ன வந்து பிளாக் கலரில் பக்கத்தில் இருந்தால் அந்த விளக்குள்ள அங்கே போகுது. அதை பார்த்துட்டாங்க ஹீரோயின், இந்த தீய சக்தி இப்போ இதுக்குள்ளே போயிடுச்சு, இதை கொண்டு போய் நீங்கள் வெளியே போட்டுருங்க, இந்த விளக்கால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருக்கும் ஷாக்காகி போயிட்டு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த விளக்கை கொண்டு வந்து யார் வைப்பாங்க, அவரோட உயிருக்கு பின்னாடி யார் சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவரோட உயிருக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் சுற்றுறாங்க, அதனால் பெனிஃபிட் அடைய போகிறவங்க கரெக்டான மிஸ்டர் வாங் அப்படின்றத அவ சொல்றா. அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. லேடிக்கு அதை கேட்டுட்டு தலையெல்லாமே சுத்த ஆரம்பிச்சதுமே இப்போ எப்படி வந்துட்டு காப்பாத்துறது என்னோட அப்பாவை, தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு பையன் சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்னோட பிளட்டை வந்து போட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே சரியாயிரும், அவருமே முழிச்சிருவாருன்னு சொன்னதும் அந்த ஆளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே பயமாயி போயிடுது. அப்படியே சேர்ந்து ஒரு பொண்ணுமே சொல்றா, ஆமாம் இந்த விளக்கு வாங்கினது மிஸ்டர் வாங் தான், அதுக்கான எவிடன்ஸுமே என்கிட்ட இருக்குது, நான் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன், இவர் தான் யார்ட்டையும் இதை வாங்கிட்டு இருந்தாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு பயங்கரமான கோவமாயிருது. அப்போ ஹீரோயின் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அவங்களையுமே சரி பண்ணதுமே அவங்க கோவமாயிட்டாங்க. பக்கத்தில் வந்ததும் ஐயோ அம்மா நான் போய் அப்பாவை இப்படி பண்ணுவேனான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி பண்ணேன்னு செட்டை போட்டு அடிச்சதுமே நான் எதுவுமே பண்ணலம்மா, கூதா இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க பிரதரை கையை காமிச்சதுமே, பிரதர் நீ எப்படி என் மேலே பழைய போடலாம், நான் வந்துட்டு அப்படி எதுவுமே பண்ண கிடையாது, நான் வந்து என்னை ப்ரூவ் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னோட பிளட் அந்த விளக்கில் விழுறாரு. பார்த்தியா இதில் வந்துட்டு எது விளக்கு எரியலை, அப்போ இது எல்லாமே ஃபேக் தானே அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அப்பாங்க நீ இவன் தான் இதை பண்ணியிருப்பான், இவனோட பிளட்டை வந்துட்டு நீங்கள் எடுத்து இதில் விடுங்கன்னு சொன்னதுமே அந்த பர்சன் இல்லை எனக்கு வந்துட்டு இப்போ டிசீஸ் இருக்குது, இதனால் விளக்கில் வந்து விட்டோன்னா அம்மாக்கும் அப்பாவுக்குமே வந்துட்டு ஆபத்து வர சான்ஸ் இருக்குன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் அதை கேட்டுட்டு அப்படியாப்பா இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொன்னதும் இல்லை நானாக தான் சொல்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயி போயிடுது. ஆளுங்களெல்லாம் வச்சு கையை கட் பண்ணி அங்கே பிளட் அதுக்குள்ளே விட வச்சாங்க. பட் பார்த்தாங்க வேலை தெரியாமல் இருக்கவும் பார்த்தீங்கல்ல நான் எதுவுமே பண்ணலை, இந்த லேடி ஃபேக்கானவங்க போய் சொல்கிறாங்கன்னு சொன்னதுமே என்னை பார்த்து என்ன விளாடு இதெல்லாம் அப்படின்றத செட்டு கேட்கும்போது பார்த்தா அவளோட டோட்டல் குடும்பமே அங்கே வர்றாங்க. அப்போ உடனே அவங்க அங்கிள் அந்த ஷென்மே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு, இவளை மாதிரி ஒரு ஃப்ராடை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இவன் டோட்டல் குடும்பத்தையுமே அங்கே வந்து ஏமாத்தினா இப்பயுமே வந்து அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும் அப்போங்க அதை கேட்டுட்டு அந்த பாட்டிக்கு பயங்கர கோவமாயிருது. வாயை முடிட்டு பேசாமல் இருங்க, எங்கே வந்து என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அந்த யாவுமே எங்கள் பக்கத்தில் வந்து சிஸ்டர் நீ இப்படி நம்ம குடும்பத்தை ஏமாற்றலாம், இப்படி லூ ஃபேமிலியுமே நீ ஏமாற்றலாமான்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ இவ்வளோ போய் கீழே போய் விழுந்துட்டு ஹீரோயின் தள்ளின மாதிரி அங்கே ட்ராமா பண்ணதும் அப்போ அவங்க அங்கிள் தூக்கி விட்டுட்டு நீ என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டதுமே அதை கேட்டுட்டு அந்த ஓல்ட் லேடிக்கு கோவமாயிருது. உங்கள் குடும்ப பிரச்சனைலாம் வெளியே போய் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி வந்து என்னோட ஹஸ்பண்டோட உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து லாது நீங்கள் தான் இப்போ இவரை வந்து சரி பண்ணிடலான்னு சொன்னீங்க, பட் ஆனால் இன்னுமே சரியாகலைன்னா இவங்க வேறவங்க ஒருத்தவங்க இருக்காங்களான்னு சொன்னதுமே ஆமாம் வேறவங்க இருக்காங்க அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ அந்த யாவ் சொல்கிறா இவ சரியான ஒரு ஃப்ராடு, இவ பேச்சை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் இல்லாத ஒரு பொண்ணு, இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு பிரெயின் வேணும், அது இந்த ஷென் ஃபேமிலிக்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அந்த தாத்தாவோட பக்கத்தில் போனதுமே அவரோட கண்ணு வந்துட்டு நல்லபடியாக திறந்துருது. அங்கே அந்த லூ ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே போகிறாங்க. பட் அங்கே வாங்க மாட்டேன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இவர் செத்தில் போயிருக்கணும், இவர் எப்படி பொழைச்சாரு அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயின் சொல்கிறா பார்த்தீங்களா உண்மையான குற்றவாளி அவரோட வாயாலே உண்மையை ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே பயங்கரமான ஷாக் ஆகி போயிருந்த ஓல்ட் லேடிக்கு அட பாவி உன்னோட அப்பாவே நீ வந்துட்டு கொலை பண்ண பார்த்தியாடான்னு சொல்லிட்டு அப்போ கூ பிடிச்சிடுறான். அப்போ அவங்க அப்பாட்ட வாங்க சொல்கிறான் அப்பா நீங்கள் வந்துட்டு என்ன எனக்கு நல்லதாக பண்ணீங்க, நீங்கள் எல்லாத்தையுமே தூக்கி உங்கள் சின்ன பையனோட பேரில் நீங்கள் எழுதி வச்சுட்டீங்க, ஸோ நான் வந்துட்டு இவனையுமே எப்படியாச்சும் என் கூட சேர்ந்து உள்ளே இழுத்துட்டு இவனையுமே காலி பண்ணணும்னு நினச்சேன், உங்களை கொலை பண்ணிவிட்டு அந்த பழைய தூக்கி அவன் மேலே போற்றலான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு அந்த கூக்கு வந்துட்டு பயங்கரமான ஷாக்காகி போயிடுது. அப்பா நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் என் பேர் எழுதி வச்சிட்டிங்களா, அதனால தான் இவன் பக்கம் என்னை இழுக்க ட்ரை பண்ணானா, உங்களுக்கு எதிராகவுமே என்னை வேலை பார்க்க தூண்டினானா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்கள்கிட்ட மோசமாலாம் பிஹேவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் அவர் அங்கே வந்துட்டு மன்னிப்பு கேட்டதோ அவங்க எல்லாருமே அவரை டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னையுமே அடிச்சு அங்கே வந்துட்டு ஜெயிலில் பிடிச்சி போட சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ பார்த்தா அந்த ஷென் ஃபேமிலியை சேர்ந்தவங்க திரும்ப அவங்க வந்துட்டு இவெல்லாம் ஒரு ஃபேக்கான ஒரு பொண்ணு, இவ பேச்சை கேட்டுட்டு நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, இவ வந்துட்டு பக்கா பிளான் பண்ணி என்னென்னமோ ட்ராமா
பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அப்போ அங்கே பயங்கரமான கோவமாக இருந்த ஓல்ட் லேடிக்கு நீங்கள் வாயை மூடிட்டு பேசாமல் இருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஹீரோயினோட அப்பாவுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி இவட்டால எந்த ஒரு சக்தியும் கிடையாது, இவள் லார்டும் கிடையாது, இவ போய் சொல்கிறான்னு சொன்னதும் பட் அங்கே அந்த தாத்தா சொல்கிறாரு அவங்க தான் லார்டுன்றதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன். என்னை யாருமே காப்பாற்ற முடியாமல் இருந்தப்ப அவங்க தான் காப்பாற்றிருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை வரலைன்னா இருங்க பரவாயில்ல, பட் உங்கள் குடும்பம் வந்து மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் போன பிறகு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண போகிறீங்க, அப்போ உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போங்க காட்ஸையுமே கூப்பிட்டு இந்த அறிவுகட்ட குடும்பத்தை முதல் அடித்து விரட்டுங்க, இவங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போங்க ஹீரோயின்மே சொல்கிறான் அந்த ஃபேமிலியை பார்த்து நீங்கள் மற்றவங்கள பற்றியே குறை பேசிட்டு இருக்கீங்களே, இந்த யாவ் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எதிராக என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்றது உங்களுக்கு தெரியலை, இதை கண்டிப்பாக ப்ரூவ் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சுன்னு சொன்னதும் உடனே அந்த யாவ் வந்து என்னவே நான் பலி கொடுத்துக்கிறேன், நான் என்னோட இன்னசென்ட்டை ப்ரூவ் பண்ணணும்னா வேற என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணுறா. அங்கே அதை பார்த்துட்டு அவங்க அம்மா நீ அப்படிலாம் பண்ண வேணாம்மா, உனக்கும் தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினை பார்த்து ஷூ நீ எப்போ வந்தையோ அப்போ இருந்து என் குடும்பத்தோட நிம்மதியே இல்லாமல் நீ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அங்கே கார்ட்ஸ் வச்சு இவங்களை அடித்து வெளியே வரட்டுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே ஹீரோயின்ட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம்னு சொன்னதும் அவளோட ட்ரெஸ்ஸில் இருக்க மணி ஒன்று அப்படியே ஆடினதுமே அதை பார்த்துட்டு என்ன இதெல்லாம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. எந்த காற்றுமே அடிக்காமல் மணி ஆடுதேன்னு சொன்னதும் நான் இன்னொரு வேலையுமே பண்ணணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ பிறகு ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அங்கே மேக் வர்றாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பொண்ணு வந்துட்டு அப்ராடில் அங்கே தாத்தா பாடியோட போய் செட்டில் ஆகிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் இங்கே திரும்ப வந்தவங்க எப்படி இறந்து போனாங்கன்ற டீட்டெயில்ஸ் தெரியல. இவங்ககிட்ட 2 வீடு இருக்குது, 2 வீட்டுக்குமே டிஸ்டன்ஸ் ரொம்பவே அதிகம். பட் அவங்க போய் அங்கே இறக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்றத சேர்த்து அங்கே நம்ம மேக் கேட்டதுமே நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தை நானே கண்டுபிடிக்கிறேன், நாளைக்கே நான் அந்த ஜியாங் ஃபேமிலிக்கு மீட் பண்ணுறதுக்காக போகிறேன் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே அந்த ஜியாங் ஃபேமிலியை காமிக்கிறாங்க. பார்த்தா அங்கே அந்த ப்ரீஸ்ட் வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தா அங்கே பயங்கரமான காற்றெல்லாமே அடிக்குது. அதை பார்த்துட்டு அந்த ஆள் பயந்து போயிட்டு என்னால் இங்கே பர்ஃபார்ம் பண்ண முடியாது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்றத அவர் சொன்னதுமே நீடன் பண்ணிட்டு சாரி எல்லாமே கேட்குறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, என்னோட பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு நிம்மதி வேணும்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அவரோட பிளட் வேணும் அதை நீங்கள் கொடுங்கன்னு சொன்னதுமே அவங்க 2 பேருமே அங்கே பிளட் எல்லாமே கொடுத்ததுமே கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் இந்த ஆளை நீங்கள் நம்பாதீங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ரொம்பவே கோவமாகி போயிட்டு அவர் நீங்கள் அப்போ என்ன தவிர வேற ஒருத்தவங்களையுமே இங்கே கூப்பிட்டுருக்கீங்களான்னு சொன்னதும் இல்லை நாங்கள் யாரையுமே கூப்பிடலன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சொல்கிறா இவர் வந்துட்டு ஒரு ஃபேக்கான ஒரு பர்சன், இவர் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு நிம்மதியை கொடுக்க முடியாது, நீங்கள் தயவு செஞ்சு நம்புங்க அப்படின்றத சொன்னதுமே அப்போ அதை கேட்டுட்டு தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போயிருங்க, எங்கள் பொண்ணை நிம்மதியாக இருக்க விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இந்த ஜியாங் ஃபேமிலி கெஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. உங்கள் பொண்ணுக்கு வந்து நடந்தது சாதாரண விஷயம் கிடையாது, அவளும் உங்கள் நெருங்கிய சொந்தங்கள் தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அவருக்கு பயங்கரமான கோவம் ஆகிட்டு கார்ட்ஸை கூப்பிட்டு அங்கே வந்து கழுத்து பிடிச்சி வெளியே தர சொல்கிறாரு. பட் ஓல்ட் லேடி அங்கே வந்துடுறாங்க. நான் தான் அவங்கள இங்கே இன்வைட் பண்ணியிருக்கேன், அவங்க மேலே யாரும் என்ன மீறி கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்கான பர்சனை அடிச்சு அங்கேருந்து விரட்ட சொல்லிடுறாங்க. உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் மேடம் ஷூ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொன்னதுமே இப்போ நீங்கள் எப்படி என் பொண்ணுக்கு வந்துட்டு நல்லா வந்து விடுதலை கொடுப்பீங்கன்னு சொன்னதும் என்ன நடந்துச்சோ அதே தான் உங்களுக்கு டெய்லியுமே இப்போ நடக்குது அப்படின்றத ஹீரோயின் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க இல்லையே எங்களுக்கு அப்படி எதுவும் நடக்கலையே அப்படின்றத சொல்கிறாங்க. என்னதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தா கையில் வந்துட்டு அங்கே காயங்கள் ஆகிருக்கு, ஏதோ கை வந்து இருக்கலா பிடிச்ச மாதிரி இருக்குது, தீக்காயம் மாதிரி. எனக்கு வந்துட்டு சில கனவுகள் மட்டும் வருது, இப்போ தான் இந்த மாதிரி ஆயிருக்கு, வேற எதுவும் இல்லைன்னு சொன்னதுமே அப்போங்க நம்ம உண்மைகளை கண்டுபிடிக்க வேணாமான்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இன்னொரு விஷயம் இதில் கண்டிப்பாக அவங்களோட ஹஸ்பண்டுக்குமே மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு சொன்னதுமே அந்த பர்சன் ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன நினச்சிட்டு என் மேலே போய் பழைய தூக்கி போட்டுட்ருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. நான் அந்த சைடில் இருக்க பூலுக்கு போகணும், நான் அங்கே போய் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிக்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ இப்போ அங்கே போய் என்ன பண்ண போகிற, அங்கே என்ன இருக்குது, தண்ணி மட்டும்தான் இருக்குது, அதுக்குள்ளே என்ன தங்க சுரங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. பட் இருந்தாலுமே ஓல்ட் லேடி இருக்கவாசி பயந்துட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே இந்த பூலுக்குள்ளே வந்து இவன் என்ன பண்ணுவா, இப்போ வந்துட்டு வெட்டியாக இவ ஏதோ பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே பட் அங்கே ஹீரோயின் தன்னோட சக்தி யூஸ் பண்ணுறா. பார்த்தா அதில் இருக்க தண்ணி எல்லாமே மறைஞ்சி அங்கே வந்துட்டு ஒரு கிணறு இருக்குது.
அதை பார்த்துட்டு அந்த பர்சனுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிருது. ஸோ அவங்க அந்த கிணத்தை வந்து தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி திறந்ததுமே பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பென்டென்ட் கிடைக்குது. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயங்கரமாக கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க, ஐயோ என் பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க இதனால தான் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ அங்கே என்ன விஷயம்னு சொல்லிட்டு அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறா, இந்த பர்சன் வந்துட்டு யார் கூடயோ சேர்ந்து போகிறத பார்த்துட்டு அப்பா யார் கூடயோ சேர்ந்து போகிறாளான்னு உங்கள் பொண்ணுமே பின்னாடி போயிருக்கா. பட் ஆனால் அங்கே போய் உள்ளே பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கு அவர் வந்து அங்கே வேற ஒரு லேடிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நான் கண்டிப்பாக வந்து கூடி சீக்கிரம் என் பொண்டாட்டி எப்படியாச்சும் டைவர்ஸ் கொடுத்துட்டு ஒன்று மேரேஜ் பண்ணிக்குவேன், இல்லைன்னா அவளை போட்டு கூட தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே உங்கள் பொண்ணு கேட்டுட்டா. அப்பாங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னொரு லேடியுமே சொன்னதுமே உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டார் அப்படின்றத சொன்னதும் அது கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கரமான வந்து கஷ்டமாயிட்டா. அட பாவி என் பிள்ளை ஏன்டா பண்ண இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. கூட சேர்ந்து அந்த இருந்த 2 லேடிஸ் தான் இந்த ஆளுக்கு கனெக்ஷன் இருந்திருக்கு. ஸோ அவங்களுமே வந்துட்டு இந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே மன்னிப்பு கேட்குறாங்க, இவர் இந்த மாதிரி பண்ண சொன்ன வசதி தான் நாங்கள் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஹீரோயின் கோவம் ஆகிட்டு, நீங்கள் பண்ண பாவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மன்னிப்பு மட்டும் கிடைக்கவே கிடைக்காது, கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அந்த பொண்ணுக்குமே கடைசியில் அங்கே முக்தியுமே கிடைச்சிருது. ஸோ பிறகு அங்கே நம்ம மெங்கோட ஹீரோயின் வெளியே வந்ததுமே நான் இப்போ ஷென் ஃபேமிலிக்கு போகணும், ஏன்னா அங்கே ஓல்டு மேன் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. இந்த குடும்பம் பார்த்தா அங்கே அவரை சவப்பெட்டியில் வச்சுட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அந்த உடனே ட்ராமா பண்ணிகிட்ருக்கா, என்னோட சிஸ்டர் இங்கே இருந்திருந்தா இப்படி ஆயிருந்திருக்காதுல்ல, நான் பேசாமல் இங்கேருந்து போயிருக்கலாம்லன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கா. அங்கே ஹீரோயின் வந்ததுமே இந்த குடும்பத்து வந்து ஒரு முட்டாள் குடும்பம், இந்த மாதிரி குடும்பத்தில் அவரோட ஆசைகள் எல்லாமே எப்படி நிறைவேறும், அதான் வந்துட்டு அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க அப்பா பயங்கரமாக ரிகரெட் பண்ணிட்டு ஆசைகளோட இறந்து போயிட்டாரா அப்படின்றத சொன்னதும் உங்களை மாதிரி முட்டாள்களுக்கு என்ன புரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே அந்த லீ ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்ன தைரியம் தான் இப்படி பேசுவ, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஐயா ரோசமாயிட்டாங்க, கையை காலெல்லாம் முறுக்கிக்கிட்டு போறாரு அடிக்கிறதுக்காக. பாங்க நீ இப்போ எதுக்காக இங்கே இந்த ஃபியூனலில் கூட வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, நீ இப்போயுமே மேலே பழைய போட்டுட்ருக்கேன்னு சொன்னதுமே நான் ஒன்றும் பழையெல்லாம் போட கிடையாது, நீங்கள் நம்பிக்கை வைக்கிறதுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு பாதாளத்துக்குள்ளே போய் விழுக போகிறீங்க, அந்த லெவலுக்கு தான் இவளோட வேலைகள் எல்லாமே இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இவளோட ரூமில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னதும் அந்த பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் யார் என்னோட ரூம்குள்ளெல்லாம் போய் செக் பண்ணக்கூடாது, இவளோட பேச்சை நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க அங்கிள் எல்லாருமே ஹீரோயின் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தா அந்த சைடில் வந்துட்டு பயங்கரமான சவுண்டு கேட்குது. அவங்க அப்பாலேருந்து எல்லாருமே விழுந்தடிச்சு போய் பார்த்தா அந்த வந்து அவளோட ரூம்குள்ளே யாரையும் விடாமல் அங்கே கையை பிடிச்சி எல்லாத்தையும் கடிச்சு வச்சுட்ருக்கா ஒரு பைத்தியம் மாதிரி. அதை பார்த்துட்டு அவர் ஷாக்காகி போயிட்டு, என்ன பைத்தியம் ஆயிட்டியா, மரியாதையை ரூமை விட்டு வெளியே விலகி போ அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்போங்க அந்த லீ, அப்பா அவன் நம்மளோட சிஸ்டர், நீங்கள் எதுக்காகப்பா இவளோட பேச்சை கேட்டுட்டு அவன் மேலே வந்து இப்போ சந்தேகப்படுறீங்கன்னு சொன்னதும் வாயை முடுங்க எல்லாரும் பேசாமன்னு சொல்லிட்டு அங்கே கதவை போய் அங்கே ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோயின்மே பின்னாடியே போகிறா. அங்கே அந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே அங்கே வந்து எடுத்து பார்த்தா அதில் எதுவுமே இல்லைன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டு இது என்னன்னு சொல்லிட்டு அங்கே வில்லு எடுத்து காமிக்கிறா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன இதெல்லாம் யாவுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே அவள் வாயை திறக்க மாட்டான். நான் வந்துட்டு எல்லாமே சொல்கிறேன்னு சொல்லும்போது தாத்தா வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து என்ன பேசிகிட்டு இருக்காரோ எல்லா விஷயத்தையுமே இவன் வந்து தெரியாமல் கேட்டுகிட்டே இருந்தா அவள் ஃபைனலாக வந்துட்டு முடிவு பண்ணிட்டா எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே அவளுக்கு தான் வேணும்னு. ஸோ தாத்தாவுமே வில்லை வந்துட்டு எல்லாத்துக்குமே எழுதி கொடுத்துருவாருன்ற வாசி அந்த வில் எங்கே கொண்டு போய் வச்சிருக்காங்கன்ற வரைக்கும் எல்லா விஷயமே அவளுக்கு தெரியும். ஸோ அதனால தான் அவள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு சேஃப்டி அவள் பண்ணிக்கிட்டா அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. இதனால தான் தாத்தாவுமே அங்கே இறந்து போயுமே கண் எல்லாமே திறந்த மாதிரியே இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க டோட்டல் ஃபேமிலியுமே ஷாக்காகி போயிட்டு இதெல்லாம் என்ன நீ வந்துட்டு இப்படி எங்களுக்கே துரோகம் பண்ணிட்டியான்னு சொன்னதும் அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இந்த குடும்பத்தில் நானுமே ஒரு பொண்ணு தானே, பட் இந்த குடும்பத்தில் 3 பிரதர், அதுக்கப்புறம் இந்த ஷூ வேற, அவங்க எல்லாத்துக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிட்டு கடைசியில் எனக்கு ஏதோ வந்து பிச்சை போடுற மாதிரி கொஞ்சம் எழுதி கொடுத்தா என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும், எல்லா சொத்துமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டேக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்கு எதையுமே நம்ப முடியல. அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து நீ ஷூ மேலேயுமே பொய்யா பழிய தான் போட்டியான்னு சொன்னதுமே ஆமாம் எல்லாமே நான் வந்து வேணும்னு தான் பண்ணேன், பட் நீங்கள் முட்டாள் மாதிரி யார் உங்களை நம்ப சொன்னது, பெத்த பொண்ணை விட்டுட்டு ஏன் மேலே ஏன் நம்பிக்கை வச்சிங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பிடிச்சி கொடுத்து உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும்னு ஃபேமிலி பேசினதுமே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, சொத்து எல்லாமே இப்போ என் கையில் இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் காசு தூக்கி போட்டால் நான் வெளியே வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவங்க திமிரா பேசினதுமே ஹீரோயின் தன்னோட சக்தி யூஸ் பண்ணி அந்த வில்லு எல்லாத்தையுமே அங்கே மறைய வச்சுடுறா. ஸோ அவளையுமே அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு வர்றாங்க. தாத்தாவோட கண்ணு வந்துட்டு அப்படியே க்ளோஸ் ஆகுது. தாத்தா அவங்களோட ஆசை எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றிட்டேன்னு சொல்லிட்டு அவள் போக பார்த்தா திரும்ப அங்கே கண் எல்லாமே விரிஞ்சிருது.
கடைசி ஆனா உங்களோட இந்த ஆசையை மட்டும் என்னால் நிறைவேற்ற முடியாது தாத்தான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதும் அந்த ஃபேமிலி கேட்குறாங்க அவர் என்ன ஆசைப்படுறாரு, தயவு செஞ்சு நீ அதை நிறைவேற்றுன்னு சொன்னதும் அவரோட ஆசை என்னன்னா நான் உங்க கூட சேர்ந்து இருக்கணுமா, பட் அது கண்டிப்பாக என்னால் நிறைவேற்ற முடியாது, உங்கள் மாதிரி ஒரு குடும்பத்தோட சேர்ந்து என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கிளம்புறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.